இதுதான் இப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பணம். ஆக கூடின 5000 ரூபாய் தாள், இலங்கை ரூபா. ஆனால் இனிமேல் எங்கட பணம் இதுதான். அப்போ இது வேஸ்ட்டானு கேட்டிங்கண்டா அப்படி சொல்ல மாட்டேன். இப்போ எனக்கு பிரச்சனை வந்துடும். என்னடா சொல்கிற, ஃபோனை காட்டி இதான் எங்கட பணம் என்று சொல்கிற, என்ன சொல்ல வாரன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. அதாவது நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்குற ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால், இப்போங்கிற நாட்டுக்குள்ளே ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த புதிய அரசாங்கம் சொல்லக்கூடிய விடயங்கள் என்னென்னு சொன்னால், இலங்கையை நவீன தொழில்நுட்பத்தோடு கொண்டு போகிறது தான். இப்போ கடைசியாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட கௌபே சிஸ்டமாக இருக்கட்டும், அதே மாதிரி அவர்களுடைய சொல்லக்கூடிய ஒரு சில செயற்பாடுகள், சொல்லக்கூடிய விடயங்கள், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது நவீன தொழில்நுட்பத்துக்குள்ளே நாட்டை கொண்டு போகணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இப்போ போய்கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான உங்களுக்கான ஒரு தெளிவை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்க போது. எதுக்காக எங்கள் நாடு இப்படி இருக்குன்றதும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். என்ன விஷயம் மட்டும் முதல்ல இருந்து தெளிவாக சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் BK கரிகாலன். அதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது, என்னோட வீடியோக்கு யாராவது தான் புதுசாக வந்து பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால், இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சு கொடுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான புதிய தகவல் சார்ந்த வீடியோஸ், அதே மாதிரி நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணி சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் BK கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் ப்ரொஃபைல் வரும், அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாதீங்க. வீடியோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. கடைசி 5 நாளாக எங்கடா போனேன்னு சொல்லி ஒரு சிலர் கோவத்தில் இருப்பீங்க. என்ன செய்யுது, எனக்குன்னு சொல்லி ஒரு சில சம்பவம் மாறி மாறி வந்து முடிஞ்சு கொண்டிருக்குது. எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வரதுக்கு ஒரு 5 நாள் ஆகிட்டு, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணி கொள்வேன். இப்போ அதை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அது எல்லாத்தையுமே உங்கள்ட்ட சொல்லுவேன். ஓகே. ஆனால் இந்த 5 நாளைக்குள்ளே நாட்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. இந்த பெரிய மின்தடை ஏற்படுது, குரங்குகள் பாஞ்சு ஏற்படுன்னு சொன்ன மின்தடை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையான காரணம் நான் சொல்லணுன்றதுக்காக சுருக்கமாக அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். குரங்குகள் பாஞ்சதால் பிரதானமான காரணம் வந்து குரங்குகள் என்று சொல்ல முடியாது. அதை நல்ல தெளிவாக வந்து மின்சார சபையினுடைய ஒரு அதிகாரி ஒருத்தர் கூட சொல்லியிருந்தார். அதாவது அந்த மின்தடை ஏற்பட்ட நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்றபடியா, ஒரு லீவு நாள் என்றபடியா, பலமையாக வரக்கூடிய மின்சாரத்தினுடைய அளவை விட அந்த நாள் வந்து குறைவாக தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் நிறுவனங்கள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கும். மின்சாரத்துக்கான தேவை வந்து அந்த நாள் குறைவாக இருக்கும். அப்படி இருந்த நாளில் குரங்குகள் அந்த இடத்துல பாஞ்சதாலையும் ஒரே நேரத்தில் எல்லாமே ஒரு கெட்ட நேரம் மாதிரி நடந்தபடியாக தான் இவ்வளோ பெரிய மின்தடை ஏற்பட்டு இப்போ இலங்கைக்குள்ளே 1.5 மணித்தியால் மின்தடை அமுல்படுத்தப்படுகிறது. அது எந்தெந்த இடங்களில் எப்படி அமுல்படுத்தப்பட்டிருக்கின்ற என்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இலங்கையுடைய மின்சார சபையினுடைய உத்தியோகபூர்வ வலைத்தளத்துக்கு போனாலும் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் செய்தித்தளங்களினுடைய வலைத்தளங்களையும் அது வந்து இப்போ பெரும்பாலும் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதில் பார்த்து வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே. இப்போ எங்கட கிணறுக்குள்ளே போகலாம். எங்கட நாட்டை பொறுத்த வரைக்கும், இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நீண்ட காலமாக ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடு. அது கலாச்சாரத்தில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறைமையிலே இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான வாழ்க்கையை தான் நீண்ட காலமாக வாழ்ந்து கொடுக்குறோம். அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்னு சொன்னால் வெளிநாடுகளுக்கெல்லாம் போக தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு போய் பார்த்தாலே நாங்கள் எவ்வளவு நவீன யுகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பின்னால் நிற்கிறோம்ன்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். கலாச்சாரம்ன்றது ஒரு பக்கம் இருந்தால் கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு போகிறது வந்து நல்ல விஷயம். ஆனால் வாழ்க்கை முறைமையும் அப்படியே போகுமா இருந்தால் கட்டாயமாக எங்களால் உலகத்தினுடைய போக்கோட போக முடியாதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ளே பிரதானமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பணப்பரிமாற்றம். இப்போ எங்கள் நாட்டுக்குள்ள நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பணத்தாள்கள் தான். டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் பண்ணுறது எங்களுக்கு அவ்வளவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு பணப்பரிமாற்ற முறைமை கிடையாது. அதுக்கு சரியான ஒரு ஆதாரத்தோடு நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால், இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆர்டிக்கல் பார்க்க கிடைச்சது. 2023 டிசம்பர் 22 வேர்ல்ட் பேங்க் குரூப்பினுடைய இன்டர்நேஷனல் ஃபைனான்ஸ் கோஆபரேஷன், அதாவது சர்வதேச நிதி நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். அந்த ஆர்டிக்கலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால், இது எல்லாருமே நல்லா தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. இலங்கையினுடைய இப்போ இருக்கக்கூடிய மக்கள் சனத்தொகை 22 மில்லியன் மக்கள், கிட்டத்தட்ட 22 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் சனத்தொகை தான். அதுக்குள்ள 14 மில்லியன் மக்கள், அதாவது மொத்த சனத்தொகையில் 50% அதிகமான மக்கள் இலங்கைக்குள்ள இன்டர்நெட்டை பயன்படுத்தக்கூடிய மக்கள், இணையத்தை பயன்படுத்துறதுக்கான அறிவிருக்கக்கூடிய மக்கள். அதுக்குள்ளேயும் 7 மில்லியன் மக்கள் ஒவ்வொரு நாளும் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய டெய்லி சோஷியல் மீடியா ஆக்டிவ் யூசர்ஸ். இது வந்து அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பக்கமான ஒரு விடயம். இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால், இப்படி 14 மில்லியன் மக்கள் இலங்கைக்குள்ள இணையத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் டிஜிட்டல் பணப்பரிமாற்ற முறைமையை இலங்கைக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய மக்களினுடைய பெர்சன்டேஜ் மிக மிக குறைவு.
சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய மக்களுடைய அளவை விட மிக குறைவான அளவில் தான் இலங்கைக்குள்ள டிஜிட்டல் பண பரிமாற்ற முறைமையை பயன்படுத்தக்கூடிய மக்கள். இது இலங்கைக்கு உலகத்தோடு ஒப்பிடும்போது ஒரு விதி விலக்குன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கலை குறிப்பிடப்படுறது. சரி, ஓகே, இதை பயன்படுத்தினா என்ன, நாங்கள் காசை பயன்படுத்தினா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே. எல்லாமே நாங்கள் கொடுக்கல் வாங்கல் தான் செய்ய போகிறோம். டிஜிட்டலாக பயன்படுத்தினா என்ன, இல்லாட்டி காசாக பயன்படுத்தினா என்னன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ அதுக்கு தான் அடுத்ததாக வரணும். 2019ஆம் ஆண்டு கோவிட்-19 ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அந்த கோவிட்-19 தாக்கத்தால் தான் உலகத்தில் டிஜிட்டல் உலகம்ன்றது பெரிய அளவில் வளர்ந்தது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி டிஜிட்டல் டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வளர்ந்தது 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு தான். இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு எப்படி அதிகரிச்சிருந்தேன்னு சொன்னால் 600% மிக வேகமாக உலகத்தில் எல்லா இடத்துலையுமே அதிகரிச்சதாக சொல்லப்படுது. இப்போ நாங்கள் சாதாரணமாக இந்தியாவை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஐடி கம்பெனியில் ஆரம்பித்து ரோட்டில் இருக்கக்கூடிய இளநீ கடை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான் பயன்படுத்தப்படுது. ஜிபேன்ற முறைமை பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இன்னும் நிறைய அங்கே இருக்கக்கூடிய ஆன்லைன் பண பரிமாற்ற முறைமைகள் நிறையவே இருந்து கொண்டிருக்குது. அதே மாதிரி உலகத்தில் எல்லா நாடுகளுமே யூகே எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கே வெறும் 12% தான் காசா மக்கள் பயன்படுத்துறதா சொல்லப்படுது. அதுவும் 2022ஆம் ஆண்டோட ஒப்படைக்க 2024ஆம் ஆண்டில் மிக வேகமாக காசினுடைய பயன்பாடு குறைஞ்சா சொல்லப்படுது. அதே மாதிரி தான் அமெரிக்காலையும். ஸோ இந்த மாதிரி உலகத்தில் இந்த டிஜிட்டல் பண பரிமாற்ற முறைமைன்றது பெரிய அளவில் கோவிட்-19க்கு பிறகு வேகமாக அதிகரிச்சிருந்தது. ஆனால் இலங்கையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இலங்கைக்குள்ள அது மாறின வீதம், டிஜிட்டலுக்கு மாறின வீதம்ன்றது மிக குறைஞ்சளவு தான். ஆனால் அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்படுது, வங்கிகளாலையும் எடுக்கப்படுது, அதே மாதிரி தனியார் சில நிறுவனங்களினுடைய அப்ஸாலையும் எடுக்கப்படுது. ஆனால் அது பெரிய அளவில் வெற்றி அளிக்கலை. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக நீங்கள் ஒரு பேருந்துல பயணம் செய்யும் போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு இந்த எலக்ட்ரானிக் டிக்கெட் போடப்படுது தானே. ஒரு சின்ன கையில் ஒரு மெஷினை வச்சுக்கொண்டு அதில் தான் பெரும்பாலான அரச பேருந்துகளாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி தனியார் பேருந்துகளாக இருந்தாலும் சரி, அதில் தான் உங்களுக்கான டிக்கெட் வழங்கப்படும். அந்த டிக்கெட்டினுடைய பெறுமதி எவ்வளவா இருக்குன்னு பார்க்க போனால் சாதாரணமாக இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு உதாரணமாக சொல்கிறேன், ஒரு 287 ரூபாய் டிக்கெட் போடப்படுதுன்னு சொன்னால் நீங்கள் 300 ரூபாய் காசை கொண்டே கொடுப்பீங்க. அதே மாதிரி ஒரு 297 ரூபாய் போடப்படுதுன்னு சொன்னாலும் ஒரு 300 ரூபாய் கொடுப்பீங்க, அப்படி 500 ரூபாய் கொடுத்து சேஞ்ச் வாங்கி கொள்வீங்க. 500 ரூபாயை கொடுத்தா நீங்கள் வாங்கக்கூடிய மீதி பணம் எவ்வளோன்னு சொன்னால் 200 ரூபா மட்டும்தான். அந்த 3 ரூபாயை நீங்கள் வாங்க மாட்டீங்க. 287 ரூபா கொடுத்தீங்கன்னு சொன்னால் 13 ரூபாயை நீங்கள் வாங்க மாட்டீங்க, அவர்களும் தர மாட்டார்கள். ஓகே, ஒரு 13 ரூபா தானேன்னு சொல்லி நீங்கள் பேசாமல் விட்டுட்டு வந்துடுவீங்க. அந்த 13 ரூபா அங்கே யாருக்கு போய் சேரும்னு சொன்னால் அந்த எலக்ட்ரானிக் டிக்கெட் போடுறதால அரசாங்கத்துக்கு போகக்கூடிய பணம்ன்றது 287 ரூபா மட்டும்தான். மிச்ச 13 ரூபா பணம் அந்த நாளில் அந்த பேருந்தில் இருக்கக்கூடிய சாரதிக்கும் நடத்துனருக்கும் தான் போகுதுன்றது ஒரு வெளிப்படையான ஒரு உண்மை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, பெரும்பாலும் பேசப்படக்கூடிய ஒரு வெளிப்படையான உண்மை. பெரும்பாலும் நாங்கள் கண்ணாலேயே பார்க்குறோம். அந்த காசங்களுக்கு மிச்சம் தராமல் இருக்கிறதால அவர்களுக்கு போகக்கூடிய பணம் தான் அந்த மீதி பணமானது. இதை டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கு நாங்கள் மாற்றுவோமா இருந்தால், நாங்கள் சாதாரணமாக எங்களோட ஃபோனில் வச்சுக்கொண்டு ஜஸ்ட் ஒரு டப் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் எங்கள் நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுமா இருந்தால் அந்த அவர்களுக்கு போகக்கூடிய பணம்ன்றது அங்கே மிச்சப்படுத்தப்படும். இதே மாதிரி எல்லா துறைகள்லையுமே இருக்குது. நீங்கள் ஒரு ஆடை வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஆடையினுடைய பெறுமதி ஒரு 2995 ரூபான்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அந்த 5 ரூபாய் காசை நீங்கள் மிச்சம் வாங்க போகிறதில்ல, 3000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப வந்துடுவீங்க. இந்த மாதிரி என்னென்ன துறைகளில் இந்த சில்லறையாக போகக்கூடிய பணங்கள் இருக்குது தானே, அதை நாங்கள் சாதாரணமாக ஒரு 5 ரூபா 10 ரூபான்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் ஒரு பேருந்தில் ஒரு நாளில் ஒரு ட்ரிப்புக்கு மட்டும் ஒருக்கா போய் வர மட்டும் ஒரு 60 பேர் சாதாரணமாக போகிறார்கள்னு சொல்லி வச்சுக்கொண்டா கூட எவ்வளவு காசு வரும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. 10 பேர்கிட்ட வாங்கினா 130 ரூபா, 100 பேர்கிட்ட வாங்கினா 1300 ரூபா. ஒரு நாளில் அவர்களுக்கு அந்த பணம் உங்களோட கையிலிருந்து உங்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு போய்கொண்டிருக்குது. அவர்களுக்கு போகக்கூடியது மொத்தமாக சேரக்கூடிய பணம். ஆனால் உங்களோட கையால் எவ்வளோ போய்கொண்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மாதத்தில் 30 நாளுமே பேருந்தில் தான் போகிறீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 13 ரூபாய் வர்றீங்க, 10 நாளைக்கு பார்த்தா 130 ரூபா, 20 நாளைக்கு பார்த்தா 260 ரூபா, 30 நாளைக்கு பார்த்தா 390 ரூபா. அதே நீங்கள் வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள், 10 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய பணம் உங்களோட கையிலேருந்து நீங்கள் அநியாயமாக செலவு பண்ணி கொண்டுருக்கிறீங்க. அதை நீங்கள் சேமித்து வச்சுருந்தா உங்களுக்கான ஒரு வட்டி வந்திருக்கும், இல்லாட்டி ஏதோ ஒரு பொருளை நீங்கள் அதிலிருந்து வாங்கியிருப்பீங்க. இதுதான் பணத்தினுடைய உளவியல். இப்போ நான் பின்னால் வச்சிருக்கேன் தானே பணம் சார் உளவியல், த சைக்காலஜி ஆஃப் மணின்னு சொல்லி, அதில் இருக்கக்கூடிய ஒரு கன்செப்ட், அதே மாதிரியான ஒரு கன்செப்ட் தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயமும். நாங்கள் சாதாரணமாக ஒரு இவ்வளவு காசு தானே சொல்லி விட்டு கொண்டு போனோம்னு சொன்னால் எங்களால் கடைசி வரைக்கும் ஃபைனான்சியலாக சக்ஸஸ் அடைய முடியாது.
அது நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களோட நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்கன்னு சொன்னால், வெளிநாட்டில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு ₹1 காசும் எவ்வளோ பெறுமதியானது அவர்களுக்கு வடிவாக தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பணத்துடைய பெறுமதி எவ்வளோன்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ₹5000 தாள் வரைக்கும் எங்கள் நாட்டுக்குள்ளே பணத்தால் அடித்து வச்சிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய பணவீக்கம் தெரியுமா? எங்கள் நாட்டுக்கு இது ஒரு பாதிப்பு. ஆக கூட கூட காசுடைய பெறுமதி போகும்போது எங்கள் நாட்டுக்கு எல்லா பக்கத்தாலையுமே கண்டிப்பாக பாதிப்புகள் ஏற்படும். எதுக்காக இந்தியா ₹2000 தாளை இல்லாமல் சேர்த்தது? அதுக்கு எல்லா காரணங்களுமே இருக்குது. லஞ்சம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது, கருப்பு பணம் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்குது. எல்லாமே சேர்ந்தது தான் அந்த அதிக பணத்தினுடைய பெறுமதி அச்சிடும் போது வரக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இப்படி மக்கள்கிட்ட இருந்து பணங்கள் ஒவ்வொரு வழிகளையும் அநியாயமாக போய்கொண்டு சொல்லி சொல்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு விளங்கியிருக்கும். இப்படி போகுதுன்னு சொன்னால் பிறகு எதுக்காக இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை இலங்கையினுடைய மக்களுக்கு கொண்டு வர முடியலன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மேலே நம்பிக்கை இல்லைன்றது தான் முதலாவது பிரச்சனை. எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் நம்புறது பணத்தில் 2 விஷயங்களை தான். ஒன்று, நாங்கள் தாளாக கையில் வச்சுருக்கக்கூடிய பணம். 2வது செக். இதை தாண்டி ஏடிஎம் கார்டை பயன்படுத்துறது கூட இன்றைக்கு வரைக்கும் பயப்படக்கூடிய மக்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே அதிகமாக தான் இருக்கிறார்கள். கார்டு பேமெண்ட் கூட இப்போ ஒரு சிலர் எங்கேயாவது ஒரு கடைக்கு போகும்போது கூட செய்கிறதில்ல. அதில் காசு போகுமன்ற ஒரு பிரச்சனை. அதே மாதிரி எங்களோட காசு அவர்கள் எடுத்துருவார்களோ, இல்லாட்டி எங்களோட பின் நம்பரை வச்சு கொண்டு இவர்கள் எடுத்துருவார்களோ, அந்த பக்கமும் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அவ்வளவுக்கு சந்தேகப்பட வேண்டிய அவசியம்ன்றது இங்கே இல்லை. ஸோ முதலாவது நம்பிக்கைன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. 2வது, நாங்கள் போகக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே எங்களுக்கு தேவைப்படக்கூடிய இணையம்ன்றது பெரும்பாலும் கிடைக்கிறதில்ல. இந்த கவரேஜ் பிரச்சனை, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நெட்வொர்க்கினுடைய ஸ்டெபிலிட்டி எவ்வளோன்றது எல்லாருக்குமே தெரியும். மேல் மாகாணத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் கூட இப்போ வரைக்கும் ஏனைய மாகாணங்கள் இல்லைன்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இந்த இணையம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறபடியா எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எங்களுக்கு பயன்படுத்த முடியாதுன்ற ஒரு காரணத்தினாலையும் இலங்கைக்குள்ளே இந்த பாவனைன்றது குறைவாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதானமான பிரச்சனைகள். இதை நாங்கள் உடைச்சி இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனை இலங்கைக்குள்ளே கொண்டு வரணும்ன்றது ஒரு கட்டாயம். ஏன்னு சொன்னால் அப்போ தான் எங்களால் உலகத்தினுடைய போக்கோட போக முடியும். அடுத்தது இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எங்களால் தீர்க்க முடியும். இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை என்னென்னு சொன்னால், ஒன்று, எங்களுக்கு இலகுவாக பணப்பரிமாற்றம் செய்து கொள்ள முடியும். அதே மாதிரி திருட்டு பயம்ன்றது எங்களுக்கு இருக்காது. நாங்கள் கையில் காசை வச்சுருக்கும் போது அது திருட்டு போயிடுமோ என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும். ஆனால் நாங்கள் ஆன்லைனில் வச்சுருக்கும் போது எங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 3வது விஷயம் என்னென்னு சொன்னால், வேகமாக பணம் அனுப்ப முடியும். உடனுக்குடனே யாருக்காவது தேவைன்னு சொன்னால் டிரான்சாக்ஷன் இலகுவாக பண்ண முடியும். அடுத்தது இந்த போலி பணப்பாவனை, போலி நாணயங்கள் அச்சிடுறது, அதே மாதிரி போலியான தாள்களை மாறி எங்கள் கைக்கு வருது, அதை கொண்டு கொடுக்கும்போது சில எங்களுக்கு அதில் வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான சிக்கல்கள் நாட்டுக்குள்ளே பெரும்பாலும் குறைக்க முடியும். இலங்கைக்குள்ளேயும் போலி பணப்புழக்கம்ன்றது அதிகமாக இருக்குது. அந்த மாதிரியான செய்யக்கூடிய நபர்களும் நாட்டுக்குள்ளே அதிகமாக இருக்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாவனைகளை எங்கள் நாட்டுக்குள்ளே குறைக்க முடியும். இன்னொரு பக்கம் என்னென்னு சொன்னால், நாங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணும்போது எங்களுடைய கையால் எவ்வளவு காசு போகுதுன்றதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். நான் சொன்ன மாதிரி அந்த பணம் எங்களுடைய கையிலேருந்து எப்படி போகுது, எப்படி வருகுது, எவ்வளோ கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் செய்கிறோம், எவ்வளோ காசை நாங்கள் கொடுக்குறோம், எவ்வளோத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்ன்றதை எங்களால் வடிவாக கணக்கிட முடியும். ஒரு மாத கடைசியிலேருந்து அந்த டிரான்சாக்ஷனை ஃபுல்லாக பார்த்தோம்னு சொன்னாலே, இப்போ பேங்காலே பேங்க் ஸ்டேட்மெண்ட் அனுப்பப்படும். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அந்த டிரான்சாக்ஷனை வச்சுக்கொண்டு உங்களால் அந்த பணத்தை மேனேஜ் பண்ண முடியும். அப்போ அது ஒரு ஒரு குடும்பத்தை கொண்டு நடத்துகிறவருக்கோ இல்லாட்டி ஒரு வணிகத்தை கொண்டு நடத்துகிறவருக்கு அது இலகுவாமையும் அதே மாதிரி பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷனாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தொடர்பாக இப்போ இலங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைப்பாடும் அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும். இதை நோக்கி தான் இப்போ எங்களோட நாட்டினுடைய இப்போ புதிதாக உருவாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் போய்கொண்டிருக்குது. அது எந்த அளவுக்கு எங்களோட மக்கள் மத்தியில் கொண்டு வர முடியுமன்றது அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குரிய ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். மக்களுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வரன்றது ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த கௌபேயை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த கௌபேன்றது இப்போ கிட்டத்தட்ட அரசாங்கத்தினுடைய நிறுவனங்களுக்கு, அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு பணம் செலுத்துறதுக்கான ஒரு முறைமை தான் இந்த கௌபேன்றது. கிட்டத்தட்ட 16 நிறுவனங்கள் இப்போ உள்ள ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது. இன்னும் 30 நிறுவனங்கள் அடுத்த கட்டமாக வரும்னு சொல்லப்பட்டிருக்குது. இதில் வந்திருக்கிற ஒரு பிரச்சனை என்ன சொன்னால், எந்த தனிப்பட்ட கருத்தை நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், இந்த கௌபேன்ற விடயத்தை அரசாங்கம் ஒரு தனிப்பட்ட ஒரு அப்பாக லான்ச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ஒரு வங்கி முறைமைக்குள்ளே போய்தான் நாங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே பெரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு தேவையான சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்படி கொண்டு வந்தபடியாக
அதை பயன்படுத்துறது வந்து மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ன்றது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. மறுபடியும் நீங்கள் பயன்படுத்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தனியாக ஒரு ஆப்பாக வந்துருந்தால் எங்களுக்கு பயன்படுத்துறது வந்து இலகுவாக இருக்கும். இங்கே பிரச்சனை என்னென்னு சொன்னால் மக்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு தான் இதுக்குள்ளே போய் நாங்கள் மெனக்கெடு கொண்டு இருக்கோமானதை பார்த்துட்டு தான் உடனேயே காசை தூக்கி கொடுக்குறது ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ அதனால் அதை ஜோதிச்சு அது ஒரு தனியாக ஒரு ஆப்பாக லான்ச் பண்ணினா அது வந்து சிலவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தான் உங்களோட ஷாப்பிங் நினச்சிருந்தான் கண்டிப்பாக ஒரு பொது விடயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயமும் கூட. அதனால தான் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி இந்த வீடியோ மூலமாக அந்த விஷயத்தை உங்களை சொல்லியிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லாட்டி யார் யார் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, அதை நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு நம்பிக்கை வருமா இல்லையானதை மாதிரி கிளியர் கமெண்ட்டாக சொல்லுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சு கொண்ட மாதிரி எல்லாருக்குமே கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. இனிமேல் லைக் பண்ணி சொன்னால் லைக் பண்ணுங்க, அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.